அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 6.9 செவன்த் சம் x-1 = y/2 = z+1 என்ற கோடும் 2x-y + 2z = 2 என்ற தளமும் சந்திக்கும் புள்ளி காண்க. மேலும் இக்கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தையும் காண்க. இப்போ நம்ம சந்திக்கும் புள்ளி அப்படின்ட்டுருக்கான். இப்போ நம்ம என்ன செய்யணும், கோடும் தளமும் சந்திக்கும் புள்ளி. ஓகேவா, x-1/1 இந்த இது எடுக்கும், y/2 z+1/1. ஓகேவாம்மா, இது ரெண்டு கொடுக்கப்பட்ட கோட்டின் சமன்பாடு. இதை ஒரு எஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேம்மா, தென் ஈக்குவேட் பண்ணுவோம். x-1/1 = x, y/2 = s, z+1/1 = s. So that is equal to x-1 = x, y = 2x, z+1 = s. So x = x + 1, y = 2x, z = s - 1. ஓகேவாம்மா, இப்போ இது இப்போ என்ன கேட்டிருக்கான் என்ற கோடு. அப்போ கோட்டில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி. ஸோ கோட்டில் உள்ள ஒரு புள்ளியின் வடிவம், எப்படி இருக்குது? s+1 2x s - 1. ஓகேவாம்மா, இப்போ என்ன சொல்லியிருக்கான், எந்த கோடும் எந்த தளமும் சந்திக்கும் புள்ளி. ஓகேவா, இந்த புள்ளியானது தளத்தில், இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த s+1 2x x - 1 இந்த புள்ளி 2x - y + 2x z = என்ற தளத்தில் உள்ளது. இந்த புள்ளி என்ற தளத்தில், இந்த புள்ளியானது தளத்தில் உள்ளது. அப்போ என்ன செய்யலாம், எல்லா புள்ளியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுமா. 2x - y + 2z = 2. அப்போ 2 × s என்னது, s+1, 2x + 2 × z s - 1 = 2. 2x + 2 - 2x + 2x - 2 = 2. அப்போ s என்னது, 2x = 2. ஸோ s = 1. நம்ம s கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கோட்டில் உள்ள ஒரு புள்ளியின் வடிவம் என்னது? இப்போ இந்த எஸ்ஸை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, s = 1, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா. சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சந்திக்கும் புள்ளியை நாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, s = இப்போ கோட்டில் உள்ள ஒரு புள்ளியின் வடிவம் இதை கொண்டு வந்துட்டு, இந்த புள்ளியை இந்த என்ன செஞ்சு இந்த தளத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி s = 1 புட், s = 1, put s = 1 in this, s+1 2x s - 1 s - 1. So that is equal to 1 + 1 2, 1 - 1. So that is equal to 2 2 0. இப்போ நம்ம சந்திக்கும் புள்ளி கண்டுபிடிச்சாச்சா. சந்திக்கும் புள்ளி என்னது, 2 2 0. ஓகேவாம்மா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு கோடும் தளமும் சந்திக்கும் புள்ளியை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல கோட்டை எழுதியிருக்கோம், ஈக்குவேட் எக்ஸ்ன்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணிவிட்டு இந்த புள்ளியை என்ன செஞ்சுருக்கோம், 2x - y + 2z = 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி s = 1. s = 1ன்னா இது சந்திக்கும் புள்ளியை நாம்
கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது கொஸ்டின் கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட தூரம் காண்க. இது வந்து கோடு, இது வந்து தளம். இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க அப்படின்னு இருக்கான். இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், இப்போ ஃபார்முலா என்னதுமா, கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம், that is sin theta equal to modulus of b vector dot n vector divided by magnitude of b vector magnitude of n vector. இதுதான் என்னது ஃபார்முலா. இப்போ நமக்கு b வெக்டார் n வெக்டார் வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், இதுதானே கோடு பார்ப்போம். கோடு எழுதுமா, x minus 1 equal to y by 2 z plus 1. இது வந்து என்னது கோடு. இப்போ இதை வந்து இப்படி எழுதுவோமா, x minus 1 by 1 y minus 0 by 2 z plus 1 by 1. இது வந்து கோடு. இதை வந்து நம்ம வந்து b1 b2 b3 அப்படி. அப்போ திசை விகு இப்போ ஸோ b வெக்டார் ஈக்குவல் டு b1 i cap plus b2 j cap plus b3 k cap, that is equal to I vector plus 2 j vector plus k cap. I cap அதாவது இந்த கோட்டில் உள்ளது இந்த டினாமினேட்டருக்குள்ள இதெல்லாம் b1 b2 b3. இந்த திசை விகிதங்களை வந்து b வெக்டர் வந்து b1 i cap plus b2 j cap plus b3 k cap. இது வந்து ஸோ ஃபைனல் வந்து b வெக்டர் ஈக்குவல் டு i cap plus 2 j cap plus k cap. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், b வெக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து n வெக்டர். n வெக்டர் வந்து என்ன இங்கே இருக்கலாமா, 2x minus y plus 2z equal to 2. இதுலேருந்து n வெக்டர் கண்டுபிடிப்போமா, எப்படி 2x minus y plus 2z equal to 2. இதை வந்து எப்படி கொண்டு போகலான்னா, x i cap plus y j cap plus z k cap dot product 2 i cap minus j cap plus 2 k cap equal to 2. இப்போ r vector dot n vector equal to p நமக்கு வந்து ஓகேவா. ஸோ n vector வந்து என்னது ஏமா, இது பாருங்கள், இந்த கோடிலிருந்து நம்ம கோடும் தளமும் ஓகேவா. இந்த கோட்டிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பாருங்களா, இந்த கோட்டிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பியை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். தளத்திலிருந்து n வெக்டாரை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். n வெக்டார் வந்து என்னது 2 i cap minus j cap plus 2 k cap. ஸோ நம்ம b வெக்டார் இருக்குது, n வெக்டார் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கோம். சைன் தீட்டா என்னது, b வெக்டார் டாட் n வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் மாடுலஸ் ஆஃப் n வெக்டார். ஸோ இங்கே பாருங்கம்மா, நமக்கு b வெக்டார் வந்து கிடச்சிச்சு. b வெக்டார் திஸ் ஓகேவாம்மா, b வெக்டார் திஸ் அண்ட் n வெக்டார் வந்து கிடச்சிட்டு. அப்போ நம்ம b டாட் n வெக்டார் ஈக்குவல் டு b டாட் n வெக்டார் என்னது, b வெக்டார் என்னது i cap plus 2 j cap plus k cap டாட் n வெக்டார் வந்து என்னதுமா, n வெக்டார் வந்து 2 i cap minus j cap plus 2 k cap. So that is 1 into 2 plus 2 into minus 1 plus 1 into 2. So that is equal to 2 minus 2 plus 2, that is equal to 2. B vector dot n vector equal to 2, that implies modulus of b vector dot modulus of n vector, that is plus 2, that is 2. ஓகேவாமா, நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தா, என்ன கேட்டிருக்கான், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் இன்னும் என்ன மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டாரை எப்படி கண்டுபிடிக்க, என்ன இருக்காமல் பி வெக்டார் என்ன கிடைத்திருக்கான், பி வெக்டார் ஈக்குவல் டு I cap plus 2 j cap plus k cap. So
magnitude of b vector that is equal to 1 square plus 2 square plus 1 square, so that is equal to 1 plus 4 plus 1, that is equal to root 6. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் என்ன இருக்குல்ல, என் வெக்டார் என்னமா இருக்குது எழுதுவோமா. என் வெக்டார் ஈக்குவல் டு எம்மா ஒரு நோட் எடுத்து என்ன ஃபாலோ பண்ணி எழுதுங்கம்மா. 2i cap மைனஸ் என்ன இருக்கலாமா, 2i cap மைனஸ் j cap ப்ளஸ் 2k cap. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து என் வெக்டார் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், என் வெக்டார் வந்து திஸ் எடுது 2i cap மைனஸ் j cap ப்ளஸ் 2k. இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார்னால் 2 ஸ்கொயர் மைனஸ் 1 the whole square ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 9, தட் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு என்னது சைன் டீட்டாவோட சைன் டீட்டா என்னது, சைன் டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் என் வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் என் வெக்டார். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, பி மாடுலஸ் ஆஃப் பி டாட் என் வெக்டார் வந்து என்னது 2. தென் நெக்ஸ்ட்டு magnitude of என்னது b vector, that is root 6. magnitude of this is 3. so that is equal to answer என்னதுமா 2 by 3 root 6. so that is equal to sin inverse of 2 by this 2 by 3 root 6. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தா, இந்த ஃபார்முலா வந்து 1 time 2, இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் 1 time 2 பாருங்கம்மா. இந்த கோடும் என்ற தளமும் சந்திக்கும் புள்ளியை காண்க. ஃபஸ்ட்டு வந்து கோடு வந்து எழுதிட்டோம்னா திஸ், ஓகேவாம்மா. அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே கொண்டு வந்திருக்கோம் 2x திஸ். இதிலேருந்து புள்ளியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சந்திக்கும் புள்ளியை கண்டுபிடிச்சோம். கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட தூரம் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பி வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோமா. தென் நெக்ஸ்ட்டு என் வெக்டார் பி டாட் என் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு என்ன செஞ்சுருக்கோம், மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் என் வெக்டார் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேம்மா. ஏம்மா இந்த வீடியோவை என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. 1 by 1 நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு படிக்கணும். வீடியோவை 1 time 2 time ஓட விட்டு படிங்க. ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.